கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது மற்றவங்களுக்காக தியாகத்தோடு வாழ்கிறத நம்ம பார்த்தோன்னா நம்ம அவங்கள குறித்து ரொம்பவே பெருமையாக பேசுவோம். அதுலேயும் பெற்ற தாய் தகப்பன் செய்யக்கூடிய தியாகத்தை அதிகமாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை பற்றி நினைக்காம அவங்கள அவமானப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. தியாகம் செய்கிறதுன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குணம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைங்க நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இருந்து இந்த குணத்தை கற்றிருக்கணும். ஆனால் இன்னும் சுயநலமாக மட்டும் வாழக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தை தான் நாம் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி இந்த தியாக குணத்தை பற்றி நேரம் எடுத்து சிந்திப்போம். அது ஒரு வளம் மிகுந்த பாரசீக நாடு. அந்த நாட்டில் ப்ளூ நைட்டிங்கேல் அப்படின்ற அபூர்வ பறவை ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. பளபளக்கும் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய அது அபூர்வமான சூழ்நிலையில தான் பாட்டு பாடும். அதோடைய குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரே ஒரு முட்டையிடும். இலையுதிர் காலம் முடிஞ்சு வசந்த காலமும் ஆரம்பிச்சுது. மரங்களில் எல்லாம் பறவைங்க கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு. ப்ளூ நைட்டிங்கேல் அங்கேயும் இங்கேயும் அலமோதிக்கிட்டே இருந்துச்சு. காரணம், அது முட்டையிடுற நாள் நெருங்கிடுச்சு. ராஜா அரண்மனையில் இருந்த மனுஷர் கைக்கு எட்டாத ஒரு உயரமான மரத்தோடைய உச்சி கொப்பில் நல்ல கூடு கட்டி தன்னுடைய முதல் முட்டையை இட்டு அதை பத்திரமா அடக்காக்க தொடங்குச்சு. 17 நாள் போச்சு. மாலை 4 மணி இருக்கும். தன்னுடைய குட்டி அழகுனால முட்டையை கொத்தி கொத்தி வெளியே வந்தது குட்டி ப்ளூ. நாட்கள் பல மகிழ்ச்சியாக கடந்துச்சு. ஒரு நாள் உனக்கு உணவு கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போச்சு தாய் ப்ளூ. கொஞ்சம் தூரத்தில் இருந்த மரத்துலேருந்து வந்த கொடிய பருந்து ஒன்று இதை பார்த்துருச்சு. அதுக்கு ரொம்ப பசி. குட்டி ப்ளூவோடைய பக்கத்தில் வந்து அதோடைய ரக்கையை ஒடிச்சிச்சு. நகங்களால் உடலை கீறிச்சு. தலையை பிச்சு தின்றுச்சு. கூடு முழுசும் இறகுகளும் ரத்தமும் செதறி கிடக்க பருந்து பறந்து போயிடுச்சு. வாயில் இறையோட திரும்பி வந்த தாய் அங்கே பார்த்த காட்சி அதோடைய நெஞ்சு பிளக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூ ப்ளூன்னு ரொம்பவே அலறிச்சு. தாய் ப்ளூவுடைய கதறலை கேட்டு தோட்டத்து காற்று கூட சோகத்தில் மௌனம் ஆயிடுச்சு. அந்த நேரம் ராஜா வழக்கம் போல் ஐயோ தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையில் சுருண்டு படுத்து கிடந்தாரு. தாய் ப்ளூ தன்னுடைய பிள்ளையோடைய சாவை நினச்சி கண்ணீர் வடித்து அந்த துன்ப வேலையில் அதோடைய வாயிலிருந்து ஒரு இனிய கானம் புறப்பட்டுச்சு. அது கேட்குறவங்க நெஞ்ச உருக்கிற அளவுக்கு ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு. இதை கேட்ட ராஜாவுடைய தலைவலி பஞ்சா பறந்து போச்சு. பாடிய சோகத்தில் கண் அசைந்தது அந்த ப்ளூ. பாடலை பாடியது யாருன்னு ராஜா விசாரிச்சாரு. ப்ளூ கொண்டு வரப்பட்டுச்சு. அவர், என் தலைவலியை போக்கிய உன்னுடைய இனிய குரலை நான் தினமும் 7 மணிக்கு கேட்கணும், அரண்மனைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாரு. நடுங்கி போன ப்ளூ, ராஜாவே, என் பிள்ளைய நான் இழந்த வேதனை தான் என்னை இப்படி பாட வச்சிச்சு. இனிமேல் என்னால் பாட முடியாது அப்படின்ட்டு கெஞ்சிச்சு. ராஜாவுடைய கண்கள் சிவக்க, நீ 7 மணிக்கு வந்து பாடுற அப்படின்ட்டு பற்களை கடிச்சுக்கிட்டு சொன்னார். இரவு 7 மணிக்கு சோகத்தோட அரண்மனையில் இருந்த ரோஜா தோட்டத்தில் வந்து உக்காந்துச்சு. ஒரு ரோஜா செடியை தன்னுடைய கால்களால் இறுக பிடிச்சிக்கிச்சு. அதோடைய முள்ளை தன்னுடைய நெஞ்சில் படும்படி வச்சுக்கிச்சு. கொடிய பறவையோடைய கூர்மையான நகத்து பிடியில் இருந்த தன்னுடைய குஞ்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு நினச்சிச்சு. கண்ணீர் விட்டுச்சு. அந்த செடியோடைய முள்ளை தன்னுடைய நெஞ்சில் பாயும்படி அழுத்துச்சு. ரத்தம் பீரிட வேதனையினுடைய உச்ச கட்டத்தில் ப்ளூ பாடிச்சு. படுக்கையில் சுருண்ட ராஜா தலைவலி நீங்கி தூங்கினாரு. ரத்த வெள்ளத்தில் மிதந்து தன்னுடைய உயிரை விட்டுச்சு ப்ளூ. பிரியமானவர்களே, ப்ளூ நைட்டிங்கேலை விட மேலான தியாகம் செஞ்சவர் நம்மளுடைய அன்பு நாதர் இயேசு கிறிஸ்து. அவருடைய தியாகத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நம்மளுடைய பாவம் கழுவி பரலோகம் சேர்க்க சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தினார் இல்லையா? ஆனால் அந்த தியாகத்தை நினைக்காம நாம் இன்னைக்கு அதை மறந்து கண் சொருகி போன குருடர்களாக இருக்கலாமா? இல்லை அந்த தியாக சீலனுடைய சீடர்கள்னு சொல்லிக்கிட்டு சுயநலவாதிகளாக வாழலாமா? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்னு மத்தேயு 20:28 வாசிக்கிறோமே. நமக்காக ஜீவனையே தந்த
அவருடைய சீடர்களாகிய நாம எதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டோன்றது தான் இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன்னு பவுல் சொன்னதை கவனிப்போம். ஆமாங்க, தேவனுடைய பணிக்காகவும் மற்ற சகோதரர்களுடைய விசுவாசத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணிச்ச மிக சிறப்பான உதாரண புருஷனை வேதம் நமக்கு முன்மாதிரியாக காமிச்சிருக்குது. இதையெல்லாம் அனுதினமும் வாசிக்கக்கூடிய நாம் என்ன தியாகத்தை மற்றவங்களுக்காக செஞ்சுருக்கிறோன்ட்டு நாம் ஆராய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்காகவுன்றத நம்ம மறக்காமல் இருப்போம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறதுக்கு நம்மளை அர்ப்பணம் செய்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.